மாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன் பாருங்க, குடிச்சிட்ருக்கு. போயிட்டு வா. ஓ, செடியை வந்து சாப்பிட்ருவோம். அப்புறம் உனக்கு தான் போட்டாச்சே பில்லும் தண்ணியும். கல்லு வேணும், தக்காளி உடைச்சிட்டு போகலாம். கீரை கடையெல்லாம் காய்ச்சி ஓஞ்சிருச்சு, அதனால உடைச்சிக்கலாம். காலைல கொஞ்சம் உடைச்சாச்சு, உடைச்சிட்டு அரிச்சு போட்டுலாம். இது உடைக்க முடியலையே, உடைச்சிட்டு போயிட்டு பிஞ்சு தழைய உடைச்சு காய்ச்சி ஓஞ்சிருச்சு. நல்லா வத்தல் போட்டு வச்சிருக்காங்க, சூப்பரா இருந்திருக்கு. கீழே பார்த்துக்கணும், பூச்சி கடிச்சிடும் போயிட்டு. உட்காந்து ஆயிரம் பெரிய வேலை. சைடுல உள்ளதெல்லாம் புடிங்கி எறிஞ்சிடலாம், இருக்கிற செடினாலும் நல்லா வரும். இது பேர் என்ன, பாலக்கீரை, இதெல்லாம் வேஸ்ட் தான், கிடக்கட்டுமா? பில்ல கொஞ்சம் அரிச்சு விடுங்கன்னு சொன்னா கேக்குறீங்க, பொழுது போட்டு இருந்து அரிக்க முடியுமா? ஆமா, மாடு போயிட்டா நிக்குதான்னு தெரியல, புடிங்கிட்டு வந்து போட்டுட்டு வந்துட்டு. கத்தி எடுத்துட்டு அருவாள்ல என்ன பண்றது, வீட்டுல இருக்கிற கத்தி எடுத்துட்டு வந்து பில்ல அரிச்சிட்டு இருக்கேன். களை கொத்தி போட்டுதாங்கன்னு சொன்னா போட்டு தர மாட்டேங்கிறீங்க. இது நல்லாதான் இருக்குது. நேரம் இருக்காது, நம்ம போன உடனே திரும்பி வந்துடுறோம். அப்புறம் எங்க பில் அரிக்கிறது? இந்த வாட்டி கொள்ளைக்கே போகல. போதும் போதும், இது புடிங்க அரைஞ்சிடலாம், இருமல் துளுத்தெல்லாம் வராது. வேரோட அரிச்சாதான் மறுபடியும் வராது. இது அவ்வளவுதாங்க, மணத்தக்காளி கீரையும் பறிச்சாச்சு, கொஞ்சோண்டு இடத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு. இதை வந்து பொரியல் பண்ணலாம், இல்லைன்னா கூட்டு பண்ணலாம், சாம்பார் வைக்கலாம். என்ன பண்ணும்போது என்ன செய்யறேனோ அதை அப்பைக்கு நான் வீடியோவா எடுத்து போடுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.